இந்த நல்ல வெயிட்டான பேக்கை தூக்கி நான் ஏர்போர்ட் போகிறேன். இப்போ ஏர்போர்ட் போய் நான் என்ன பண்ணுறேன், அங்கே செக்இன் கவுண்டரில் என்ன பண்ணுறேன், இந்த ஏர்போர்ட்டில் தூக்கும் போது அவங்க கிட்ட கேட்குறேம்மா இதை வச்சுக்கிறீங்களா? அவங்க சொல்கிறாங்க வந்துடும். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் லாஸ் ஏஞ்சலிஸ் போகிறேன். வந்துருமா? அவங்ககிட்ட வந்துடணுன்னா அவன் என்ன பண்ணுறான், என் பேக்கை தூக்கி போடுறான். பேக்கை தூக்கி போட்டாச்சு, நான் போயிட்டேன். இப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு எனக்கு என்னன்னா, பேக்கேஜ் வந்துருமா பேக்கேஜ் வந்துருமா பேக்கேஜ் வந்துருமான்னு டவுட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏரோஸ்டர்ஸ் வராங்க, எங்கள் பேக்கேஜ் வந்துருமா? சார் வந்துடும் சார். திருப்பி வராங்க, பேக்கேஜ் வந்துருமா? சார் வந்துடும் சார். இப்போ என்ன ஆகுது, எனக்கு பேக்கேஜ் வந்துருமான்ற டவுட்டில் நான் என்ன பண்ணுறேன், அவன் கொடுத்தா நல்ல எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் நல்ல சாப்பாடு கொடுத்துறான், மீல் கொடுத்துறான். சாப்பிடும் போதெல்லாம் பேக்கேஜ் வந்துருமா பேக்கேஜ் வந்துருமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றான், பேக்கேஜ் வந்துருமா. ரைட்டா, என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல. முன்னாடி நல்ல என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது, எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா என் பேக்கேஜ் வந்துருமா என் பேக்கேஜ் வந்துருமா. கொடுத்தவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லாதனால பேக்கேஜ், அது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கட்டும், எக்கனாமிக் கிளாஸாக இருக்கட்டும், பிசினஸ் எந்த கிளாஸில் இருந்தாலும் பேக்கேஜ் வந்துருமான்ற டவுட்ல இருந்தா நீ போய் இறங்குற வரைக்கும் யூ வில் நாட் பி ஏபிள் டு என்ஜாய் த ஜேர்னி. ஆனால் போய் இறங்கினா வர வேண்டிய பேக்கேஜ் வந்து சேரும். நான் ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணும் போது நான் என்ன பண்றேன்னா, ஒரு டைம் ஐ த்ரோ திஸ் இன்டு காட்ஸ் ஹேண்ட்ஸ். நான் தூக்கி போட்டுட்டா அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பாரா, அவர் பார்த்துப்பாரா, அவர் பார்த்துப்பாருன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு என்ஜாய் த ஜர்னி. அவர் கிட்ட கொடுத்துட்டா அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அவர் பார்த்துப்பார்.